தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பாஸ்கா காலத்தின் 5ஆம் வாரம், மே 5 செவ்வாய்க்கிழமை, 2026. சேசுமரி சூசை, நான்மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். இறைவா, இந்த அதிகாலை வேளையில் உமது திருமுன் அமரும் ஆசீர்வாதத்தை தந்து நல்ல உடல் சுகம், பலம், மீண்டுமாக உயிர் மூச்சு, உடலுள்ள ஒவ்வொரு உறுப்புகளை மீண்டுமாக புதுப்பித்து செயல்பட செய்தமைக்கு நன்றி கூறுகின்றோம். கடந்த நாளிலே எங்களை பார்த்து பராமரித்து ஆசீர்வதித்து செய்த எல்லா செயல்களையும் ஆசீர்வதித்து இரவில் நல்லபடியாக உறங்க வைத்து உன் தாயின் அரவணைப்புக்குள் வைத்து மீண்டுமாக இந்த காலை வேளையில் எங்களை வழிநடத்தியதற்காக, உமது பிரசன்னத்திலே மூழ்கி இருப்பதற்காக, ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உமது பேரிரக்கத்தால் எங்களை நிரப்பி, தூய அந்தோனியாரினுடைய ஆசீரால் எங்களை நிரப்பி, எங்கள் பெற்றோர், எங்கள் உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்கவும் எங்களுக்கு தேவையான எல்லாவித ஆசீர்வாதங்களையும் தந்து காத்தருள இக்காலை ஜெபத்தை அர்ப்பணிக்கின்றோம். குறிப்பாக திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து திருப்பாடல் 145 வழியாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எம் கடவுளே, எம் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுது போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றென்றும் எப்பொழுது புகழ்வேன். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வலிமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன். அச்சம் தரும் உம் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன். அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைத்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். மானிடருக்கு உம் வல்ல செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியில் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அருள்வாக்கு. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 14, இறை சொற்றொடர்கள் 27 31b முடிய. ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை. ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு நீதியின் மேல் கட்டப்பட்டது. அமைதி. லிஸ்திராவில் பிறவியிலேயே கால் ஊனமிட்டிருந்த ஒருவரை இறையருளால் நலமடைய செய்து அங்கிருந்த மக்களின் மனமாற்றமடைய செய்த பவுலை போன்று நம் வாழ்க்கையில் அநேக நிகழ்வுகளை நாம் கண்டிருக்கிறோம்.
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று இயேசு நற்செய்தியில் கூறுவது போல, இறைவனின் ஆழ்ந்த அமைதி மனதுக்குள் இருக்கும்போது வெளிப்புற துன்புறுத்தல்கள் நம்மை ஒன்றும் செய்ய இயலாது. இந்த மன அமைதி ஆற்றல் வாய்ந்தது, ஆத்மார்த்தமானது, உள்ளத்தை உறுதிப்படுத்தி செயலாக்கம் தருவது. இந்த அமைதியை தேடிதான் மனம் அலைகிறது. இயேசுவின் அமைதி மனதுக்குள் இருந்தால் நம்மால் எந்த எதிர்ப்புகளையும் சமாளிக்க முடியும். தம்மை நக்சலைட் என்று குற்றம் சாட்டி சிறையில் அடைத்த போதும் ஸ்டேன் சுவாமிகள் தலை நிமிர்ந்து நின்றார். நான் ஓர் அமைதியான பார்வையாளராக இருக்க மாட்டேன், மாறாக நீதிக்காக குரல் எழுப்புவதால் மகிழ்ச்சியடைவேன் என்று கூறுவதுடன் இறுதி மூச்சு வரை மன அமைதியோடு அநீதிக்கு குரல் கொடுத்தார் ஸ்டேன் சுவாமிகள். நாமும் அமைதியின் சின்னங்களாக வாழ அசிசியிடம் வரம் கேட்டு தொடர்ந்து இயேசுவின் அமைதி பிள்ளைகளாக வாழ வரம் கேட்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.